இன்றைக்கி நம்ம ஹுமாயூன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஹுமாயூன் யார் அப்படின்னா, பாபர் இருக்கார்ல, பாபரோட பையன் தான் இந்த ஹுமாயூன். இவர் வந்து எப்போல்லாம் ஆட்சி பண்ணியிருப்பார் அப்படின்னா 1530லேருந்து 1540 வரைக்கும் ஃபஸ்ட்டு ஆட்சி பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் இன்பிட்வீன் கேப்பில் வந்து ஈரானுக்கு வந்து எஸ்கேப் ஆகிருப்பார். அதுக்கப்புறம் 1555 வந்து திரும்ப வந்திருப்பார். அதுலேயும் 56 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருப்பார். ஆனால் 56ல் அவர் இறந்துருவார். ஹுமாயூன் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா பிளெஸ்ட், அதாவது ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படின்ட்டு மீனிங். ஆனால் அவர் பேருக்கும் அவளுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஏன்னா அவர் வாழ்க்கையில் நடந்த எல்லாமே அன்லக்கியாக இருக்கும். ஆனால் பேரில் மட்டும் லக்கி மாதிரி பிளெஸ்டுன்னு இருக்கும். இவர் வந்து ஆட்சிக்கு வரப்பவே அவரோட பிரதர்ஸ், அதாவது தம்பிகளான கம்ரான், ஹிண்டால், அஸ்காரி, இவங்க 3 பேரையுமே ஒரு சேலஞ்ச் பண்ணி அவங்கள்ட்டலாம் வந்து ஜெயிச்சுட்டு தான் இவர் வந்து அரசராகவே ஆயிருப்பார். ஏன்னா இவங்க 3 பேரும் பிரச்சனை கொடுத்துட்டு தான் இருந்திருப்பாங்க. அந்த 3 பேரை சமாளிச்சுட்டு தான் இவர் வந்து அரசராக இருந்திருப்பார். அதுக்கப்புறம் வந்து 2 பேட்டில்ஸ் நடந்திருக்கும், 2 போர் நடந்திருக்கும். 2 போருமே ஷெர்ஷா கூட தான் நடந்திருக்கும். ஃபஸ்ட்டு போர் வந்து பேட்டில் ஆஃப் சௌசான்னு சொல்லுவாங்க, சௌசா போர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1539 நடந்திருக்கும். அதுலேயுமே வந்து ஷெர்ஷா தான் ஜெயிச்சிருவார், ஹுமாயூன் வந்து தோற்றுருவார். செகண்ட் ஒன் எங்கே நடக்கும்னா கன்னௌஜில் நடக்கும். கன்னௌஜ் போர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு கன்னௌஜுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து பில்கிரம் போர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்போ நடக்கும்னா 1540 நடக்கும். அதுலேயுமே ஷெர்ஷா ஜெயிச்சிருவார், ஹுமாயூன் தோற்றுருவார். இதை பார்த்துட்டு என்ன பண்ணிடுவார்னா இவர் ஈரானுக்கு வந்து இந்த இன்பிட்வீன் கேப்பில் வந்து எஸ்கேப் ஆயிடுவார். ஒரு 12 இயர்ஸ் வந்து மறைஞ்சே வாழ்வார். எங்கே ஈரானில் எஸ்கேப் ஆகிட்டு மறைஞ்சே வாழ்வார். அதுக்கப்புறம் நியூஸ் வருது, ஷெர்ஷா வந்து இந்த மாதிரி இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வருது. ஏன்னா ஷெர்ஷாட்ட தானே தோற்று போயிருப்பார், அதுக்கு பயந்து தான் எஸ்கேப் ஆகியிருந்திருப்பார். அது வந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பார், திரும்ப இந்தியாவுக்கு வந்துட்டு 1555லேருந்து ஆட்சி பண்ணியிருந்திருப்பார். 56ல் பார்த்தீங்கன்னா என்ன ஆயிருன்னா இவர் வந்து இறந்துருவார். எப்படி இறப்பார் அப்படின்னா அவரோட லைப்ரரி எங்கே இருக்குன்னா தீன் பனா அப்படிங்கிற இடத்துல இருக்குது. அந்த லைப்ரரியில் வந்து அந்த படிக்கட்டு இருக்கலாம், ஸ்டார்ஸ், அந்த படிக்கட்டில் வந்து ஏறுறப்ப என்ன பண்ணிடுவார்னா தவறி விழுந்து இறந்துருவார். யார், ஹுமாயூன் தவறி விழுந்து இறந்துருவார். அதே மாதிரி இவர் அவங்களோட சிஸ்டரான குல்பதன் பேகம், அவங்க சிஸ்டர் பேர் என்ன, குல்பதன் பேகம், அவங்க வந்து அவங்களோட வாழ்க்கை வரலாறு, ஹுமாயூனோட வாழ்க்கை வரலாறை வந்து எழுதியிருப்பாங்க. அது பேர் வந்து ஹுமாயூன் நாமா. என்னது, ஹுமாயூன் நாமா.